ஹலோ. டேய் டேய் தம்பி, மோசஸ், உட்காருப்பா. நான் ஒன்றுமே படிக்கலடா. எக்ஸாமுக்கு என்னடா பண்ணுறது? நோட்ஸும் எடுக்கலடா. டேய் நம்ம பங்கு ஆரோடுக்கு போன கூட அவன் தான் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான். ஹலோ, என்னடா? டேய் நோட்ஸும் எடுக்கல, நாளைக்கு எக்ஸாம்டா. என்னடா பண்ண? ஏதாவது ஐடியா சொல்கிறா. டேய் நாளைக்கு செமஸ்டர் வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஐடியா சொல்லலாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம்டா. இன்னைக்கு படித்து ஒரு பிரயோஜனம் கிடையாதுடா. பிட்டு எழுதிக்கிறோம்டா, அவனடா பார்த்துக்கிறோம்டா. டேய் பிக் பாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, போய் பார்க்க போகிறேன். பிக் பாஸ் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமேட்டு எழுதிக்கிறோம். இல்லைனா பேசாமல் பிரித்து விட்ருவோம். மோசஸ் நீ மொதல் 3 சாப்டர் எழுது, சரவணா நீ அடுத்த 3 சாப்டர் எழுது, கடைசி 2 சாப்டர் நான் எழுதுறேன். இதில் கூட ஒரு சோம்பேறித்தனமாடா. அம்மா டேய் பாத்திரம் பறக்குது, மனசு பதறுது. நான் போன என் ஆத்தா காதில் கேட்டா அவளோட நான் போன வைக்கிறேன்டா. One day later. டி பிட்ட வேமா எழுதுடா. நேற்று நைட்டு எழுதலடா, இப்பயும் நேரம் இல்லடா. டக்குன்னு எழுதுடா. டேய் உள்ள நாங்கள் தான் அழுகல, நீ எழுதிட்டியா? டேய் 4 பக்கம் சவரு, நான் பண்ண தவறு. நேற்று பிக் பாஸை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன்டா. அவ்வளவுதான், நம்ம முடிச்சுட்டேங்க போ. டேய் சங்கட்டம்டா. சரி விடு, மினி ஜெராக்ஸாவது எடுத்துப்போம். டேய் இன்னும் 1 மணி நேரம் இருக்குடா. ஒரு ஃப்ரீ ஃபயர் மேட்சை போடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேலை தான். நமக்கு காலேஜ் பக்கத்துலேயே கடை இருக்குது, எடுத்துக்கிறோம்டா. வாங்கடா ஒரு மேட்சை போடுவோம்டா. எல்லாம் கிளம்பு கிளம்பு கிளம்பு. எங்கடா? என்னடா மரத்து கட்டி நின்று இருக்க? கிளம்புடா, ஆளுக்கு டைம் ஆயிடுச்சா? கிளம்புடா, ஓடுறா ஓடுறா ஓடுறா. அட சோம்பேறி பயிலுங்களா. நோட்ஸ் கேட்டா இல்லைன்னீங்க, பிட்டு கேட்டா பிக் பாஸ் நீங்க, மினி ஜெராக்ஸ் கேட்டா ஃப்ரீ ஃபயர் நீங்க. அடிக்க கூட சோம்பேறித்தனமா இருக்கீங்களா? கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சியை உண்டாக்குகிற மகன். சோம்பேறியாயிராதே.